இது நீங்கள் எங்கேயும் கேட்க முடியாது, எந்த சேர்ச்சிலையும் இது கேட்க முடியாது. இப்படி அவங்க அறிவிக்கிறது. சரியா? ஸோ முதலாவது நான் மெய்யாகவே உங்களெலாம் பாராட்டுறேன். ஏன்னா வாரம் சரியாக ஆலயத்துக்கு வந்துடுறீங்க. ஆலயமா இல்லை, நம்ம ஃபேமிலி கேதரிங் வந்துடுறீங்க. மறந்துடாதீங்க, இது சர்ச் கிடையாது, இட்ஸ் அ ஃபேமிலி. கேசிஎல்சி ராயல் ஃபேமிலி கேதரிங் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி சண்டே at 10 AM இந்த சத்துவில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் நம்பர் பில்டிங்கில் என்னது இந்த ஒன்று கூடுதல் நடக்குது. த ஃபேமிலி கேதரிங், சிஎல்சி ராயல் ஃபேமிலி கேதரிங் நடக்குது. இது நீங்கள் எங்கேயும் கேட்க முடியாது, எந்த சேர்ச்சிலையும் இது கேட்க முடியாது. இப்படி அவங்க அறிவிக்கிறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சர்ச், எல்லோரும் சர்ச்சுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஆராதனைக்கு வந்துடுங்க. நம்ம கேதரிங் இஸ் ஃபேமிலி கேதரிங். அதனால தான் அந்த ப்ரையாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஃபேமிலி கேதரிங்கில் நான் வரமாட்டேன், அப்போ நீ ஃபேமிலியில் ஆளே இல்லை. ஆமாம் இல்லையா? சொல்லுங்கள். ஃபேமிலி கேதரிங்னு வச்சுக்கிட்டு நீ வரல ஒரு ஆள், அப்போ அவங்க ஃபேமிலியா? முக்கியத்துவம் கொடுக்கல தானே. அன்லஸ் வேலிட் ரீசன்லாம், ஒரு உண்மையான காரணம், வேலை லீவு கிடைக்கல, வேறு என்னாச்சும் எமர்ஜென்சியால் எம்சியா அந்த மாதிரி காரியம்னா வேறு. இது சுக்கா தம்ம மாதிரி வச்சுறாங்க பணம்னா எல்லாம். அப்போ என்ன ஆயிரும்னா அந்த கேதரிங் வந்து அவங்களுக்கு ஃபன்னாக இல்லை, அந்த கேதரிங் வந்து அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை, அந்த கேதரிங் வந்து அவங்களுக்கு என்ன இல்லை, அர்த்தம் உள்ளதாக இல்லை, மீனிங்ஃபுல்லாக இல்லை. அப்போ என்னத்துக்கு போகணும்? அது மாதிரி தான் இருக்குது. இப்போ சர்ச் ஞாயிற்றுக்கிழமை வராதவங்க அப்படி தான் நாங்கள் கருதுவோம். ஏன்னா நீங்கள் இன்ஃபார்மும் பண்ண மாட்டீங்க, அப்புறம் ரீசனும் கொடுக்க மாட்டீங்க. திடீர்னு காணா போயிடுவீங்க, திடீர்னு இருப்பீங்க, திடீர்னு காணா போயிடுவீங்க. இயேசு கிறிஸ்துவனாக்கி தேட போகிறாரு, எங்கடா நான் எடுக்கிற நேரத்தில் இவெல்லாம் காணா போயிட்டானுங்க, தானாகவே காணா போயிட்டானுங்க, நான் எடுக்காத முன்னுக்கே காணா போயிட்டானுங்கன்னு. புரியுதா? Yeah.